My dear brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, all over the world the Spirit is moving. தூய ஆவியானவர் உலகம் முழுவதும் செயலாற்றி வருகிறார். The Holy Spirit is bringing more and more people to Jesus. தூய ஆவியானவர் இன்னும் அதிகமாய் மக்களை இயேசுவிடம் கொண்டு வருகிறார். The Holy Spirit is touching the lives of so many people across the world. அகில உலகம் முழுவதும் அநேக மக்களை தூய ஆவியார் தொடுகிறார். And wherever I go, நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ, to whichever country I go, எந்த நாட்டிற்கெல்லாம் செல்கிறேனோ, I see a hunger and a thirst for Jesus Christ. இயேசுவுக்காக ஒரு தாகம், ஒரு தேடலை நான் பார்க்க முடிகின்றது. Many people who come want to receive the gift of tongues. அநேகர் இந்த பரவச பேச்சு கொடையை பெற விரும்புகிறார்கள். They have heard about the gift of tongues. இந்த கொடையை பற்றி கேட்டிருக்கிறார்கள். They have heard other people pray. மற்றவர்கள் ஜெபிப்பதை பார்த்திருக்கிறார்கள். They have desired the gift of tongues. அவர்கள் விரும்புகிறார்கள் பெறுவதற்காக. But they have not got it. ஆனால் கிடைக்கவில்லை. And 5 years back, 5 வருடங்களுக்கு முன்பதாக we are praying to the Holy Spirit. நாங்கள் தூய ஆவியிடம் ஜெபித்தோம். We asked the Holy Spirit how to transfer the gift. இந்த கொடையை எப்படி பிறரோடு பகிர்வது? Because sometimes you may want it but you don't have it. உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனா அதுக்கு பெற முடியாம இருக்கலாம். And people will tell you you must desire the gift. மக்கள் சொல்லலாம், நீங்க அதை வாங்குவதற்கு ஆசை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லலாம். One person told me, I've been desiring this gift for 20 years. ஒரு நபர் சொன்னார், 20 வருடங்களாக இதற்காய் தாகமாய் இருந்தார். By desiring the gift you may get it. ஒருவேளை நீங்கள் அதற்காக விரும்பினால் நீங்கள் இதை பெறலாம். But majority will not get it. ஆனால் அதிகம் பேர் பெறாமலே போகலாம். And so the Holy Spirit showed us a method. அதனால் தான் தூய ஆவி எங்களுக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுத்தார். I am going to use the method. அந்த வழியை நான் உங்களுக்கு பயன்படுத்த போகிறேன். You have to cooperate with me. நீங்கள் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும். Yes or no? ஆமாவா இல்லையா? Do what I tell you to do. நான் என்ன சொல்கிறேனோ அதையே செய்யுங்கள். If you do what I tell you to do, நான் சொல்வதை நீங்கள் செய்தால், you will not leave this place without the gift of tongues. நீங்கள் பரவச பேச்சு என்ற கொடையை பெறாமல் போக மாட்டீர்கள். Amen. Say hallelujah. Hallelujah. It's simple. God, you see, more than me, Holy Spirit wants to give it to you. என்னை விட தூய ஆவியானவர் இந்த கொடையை உங்களுக்கு அருள விரும்புகிறார். And so Jesus said, if you ask the Holy Spirit, அதனால் தான் இயேசு சொன்னார், நீங்கள் தூய ஆவியை கேட்கும்போது He will give it to you. அவர் உங்களுக்கு கொடுப்பார். So I am going to do it before I leave. நான் இந்த இடத்தை விட்டு போகும் முன்பதாக நான் செய்ய போகிறேன். You know the church, நம்முடைய திருச்சபை, I'm talking about the Catholic Church, கத்தோலிக்க திருச்சபை பற்றி பேசுகிறேன், has become so open to the gift of tongues. Will you believe it? இந்த பரவச பேச்சுக்கு திருச்சபை அனுமதி கொடுத்துள்ளது. When I preach priest retreats, நான் குருக்களுக்கான தியானத்தை நடத்தும் போது I preach to them about the gift of tongues. அவர்களுக்கும் இந்த பரவச பேச்சு கொடையை பற்றி சொல்லி தருகிறேன். So once I went to a retreat center. நான் ஒரு முறை தியான இல்லத்திற்கு சென்றேன். It's a 5-day priest retreat. அது 5 நாட்கள் குருக்களின் தியானம். Which meant I had 5 talks. அதாவது எனக்கு 5 பேச்சு அங்கு இருந்தது. And the other 3 were 3 priests. அந்த மற்ற 3 மற்ற குருக்கள் மறையுரை ஆற்றினார்கள். So when I was on the flight from Bangalore to Kerala, நான் பெங்களூரில் இருந்து கோவாவுக்கு வந்த பொழுது I decided, நான் முடிவெடுத்தேன், what teachings I am going to give the priests. நான் குருக்களுக்கு என்ன தலைப்பிலே மறையுரை ஆற்றப் போகிறேன் என்று. The Holy Spirit told me, தூய ஆவியானவர் எனக்கு சொன்னார், talk about me. என்னை பத்தி சொல்லு. Not you, about me. என்ன பத்தி இல்ல, அவரை பற்றி சொல்லு. So I went. அதனால் நான் சென்றேன். There were 200 leaders. அங்கு 200 தலைவர்கள் இருந்தார்கள், லீடர்ஸ். 160 were priests. அதில் 160 பேர் குருக்கள். 40 were lay leaders from India. 40 நபர்கள் இந்தியாவில் உள்ள பொதுநிலையின் தலைவர்கள். And there were some from Malaysia and Singapore. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் இருந்து கூட வந்திருந்தார்கள். So I started speaking to them. நான் அவர்களிடம் பேசினேன். You know, if you go to my YouTube, you will find we have 3 teachings on the gift of tongues. என்னுடைய யூடியூப்க்கு போனீங்கன்னா இந்த பரவச பேச்சு, What I am going to do for you is just one talk. 3 தலைப்பிலே பேசப்பட்டுள்ளது. நான் இப்பொழுது ஒன்று தான் பேச போகிறேன். So I did my sessions. நான் அப்பொழுது அவரோடு பகிர்ந்து கொண்டேன். The last day, கடைசி நாள், you know, when I spoke on gift of tongues, நான் அந்த பரவச பேச்சு கொடையை பற்றி பேசியபோது initially here I was wondering how will they react.
தொடக்கத்துல நான் யோசித்தேன் இவங்க இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று. Will they sit there and look at me like that? Hey, enna pesriya? So I said, doesn't matter. I go and speak the truth. நான் நினைத்து கொண்டேன் என்ன இருந்தாலும் சரி நான் உண்மையை பேச போறேன். So I spoke. நான் பேசினேன். And I was amazed. நான் ஆச்சரியப்பட்டேன். They were making notes. அவர்கள் நோட்ஸ் எடுத்துக்கொண்டார்கள். They were better than the people in Coimbatore. கோயம்புத்தூர்ல இருக்க மக்களை விட அவங்க நல்லா தான் இருந்தாங்க. They were referring to the Bible. பைபிளை திறந்து பார்த்தாங்க. And they were so attentive. அவங்க ரொம்ப ஆசையோடு செய்தார்கள். All my sessions எல்லா நான் போதித்த போது was 2 o'clock to 3 o'clock in the afternoon. 2 லிருந்து 3 மணி தான் நான் பேச வேண்டும். The most difficult time to speak. பேச வேண்டிய கஷ்டமான நேரம். But they were all alive. ஆனால் எல்லாரும் உயிர் மூச்சோடு கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. You see, when you speak about the Holy Spirit, தூய ஆவியை பற்றி நீங்கள் பேசும்போது He knows how to get your attention. அவங்களை எப்படி ஈர்க்க வேண்டும் என்று So அவருக்கு I came தெரியும். to my last session. அதனால நான் என்னுடைய கடைசி பகுதிக்கு வந்தேன். Something like this. இவ்வாறாக I spoke to them. இன்று போல அன்று பேசினேன். And then I closed the retreat. அதுக்கு தியானத்தை முடித்து விட்டேன். I told all the leaders, 200. 200 தலைவர்களுக்கும் நான் சொன்னேன். Next is tea break. அடுத்து உங்களுக்கு டீ பிரேக். If you want to leave the hall, you can leave. நீங்க போறதுன்னா போய்ட்டு வாங்க. I want to pray for you for the gift of tongues. ஆனால் நான் உங்களுக்கு பரவச பேச்சு கொடைக்காக ஜெபிக்க போகிறேன். Those who want to stay, please stay. Those who do not want, please go. யாருக்கு இருக்கணுமோ இருங்க, யாருக்கு வேண்டாமோ போங்க. It's a tea break. Please go and have a tea break. நீங்க டீ பிரேக் தான் போய் டீ நல்லா குடிக்கலாம். You know, sisters and brothers, சகோதர சகோதரிகளே, only 2 people left the hall. 2 பேர் மட்டும் தான் போனார்கள். 198 stayed back. 198 பேர் தங்கினார்கள். 4 bishops were there. 4 ஆயர்கள் இருந்தார்கள். They too sat. அங்கே அவர்களும் அமர்ந்தார்கள். I prayed from the stage. நான் இந்த ஸ்டேஜிலிருந்து ஜெபித்தேன். I prayed in 30 seconds. 30 நிமிடங்கள் ஜெபித்தேன். All of them prayed in tongues. அப்பொழுது அவர்கள் அனைவரும் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Some priests were crying. சில குருக்கள் அழுதார்கள். I prayed for them. நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். They received the gift of tongues. அவர்கள் பரவச பேச்சு கொடையை And பெற்றார்கள். after I finished the session, நான் அந்த செஷனை முடித்தபோது some priests came to me ஒரு சில குருக்கள் என்று வந்தார்கள். and they asked me one question. ஒரு கேள்வி என்ன கேட்டாங்க? They told me, Colin, என்ன கேட்டாங்க? கோலன், why nobody tells us about this? ஏன் இதை பற்றி ஒருவரும் சொல்வதில்லை? I said, I don't know. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. But thank God you were here. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், நீங்கள் இங்கு That you have the இருக்கிறீர்கள். gift now. நீங்கள் இப்பொழுது அந்த கொடையை But you பெற்றிருக்கிறீர்கள். must do one thing. ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். When you go to your parish, நீங்கள் உங்கள் பங்குக்கு செல்லும்போது, when you go to your city, உங்கள் நகருக்கு செல்லும்போது don't forget the gift. நீங்கள் இந்த கொடையை மறந்துவிடக் கூடாது. Keep praying. தொடர்ந்து ஜெபியுங்கள். You know what they told me? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? We thank God for you. We thank God for you. நாங்கள் கடவுளே உங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Nobody has ever told us this. ஒருவர் கூட இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. My dear sisters and brothers, பெரிய சகோதர சகோதரிகளே, I don't know how you feel. நீங்க எப்படி உணர்றீங்களோ எனக்கு தெரியாது. That is what I am going to do for you also. நான் உங்களுக்கு இதை தான் செய்ய போறேன். I will speak for 45 minutes. நான் 45 நிமிடம் பேசுவேன். And I am going to close the retreat. அதுக்கப்புறம் தியானம் முடிந்துவிடும். You are free to leave the hall. நீங்கள் ஹாலை விட்டு வேணா போகலாம். You are not going to hurt me. நீங்க என்னை அணைப்பதில்லை. If you don't understand it, better to leave it. உங்களுக்கு புரியாம இருந்தா நீங்க போயிரலாம். But those who want, யாருக்கு விருப்பமோ you can stay back நீங்கள் இங்கு தங்கி and you will receive it. அந்த கொடையை பெற்றுக் கொள்வீர்கள். You know, my daughter, என்னுடைய மகள் one day before first holy communion, தீவனர்க்கனை புதுநன்மை வாங்குவதற்கு முன்பதாக my wife and me put our hands on her and prayed for her. முதல் நாள் அவள் மீது கை வைத்து நாங்கள் இருவரும் ஜெபித்தோம். She received the gift of tongues. அவளுக்கு அந்த கொடை கிடைத்தது. She has a wonderful first holy communion. அவள் மிக அழகாக புதுநன்மையை பெற்றாள். I run I call it community in Bangalore. பெங்களூர்ல சமூகம் என்று கூப்பிடுகிறார்கள். ஜெபக்குழு என்று சொல்கிறார்கள். Everybody in that prayer group will pray in tongues. அங்கு ஜெபக்குழுவில் அனைவரும்
அந்நிய மொழியில் ஜெபிப்பார்கள். Simply because we taught them what to do. நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததனால் செய்தார்கள். Children who are 10 years old are praying in tongues. 10 வயது நிரம்பிய சிறு பிள்ளைகள் கூட அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள். In fact, children pray better. நம்மை விட சில பிள்ளைகள் அழகாக ஜெபிக்கிறார்கள். For adults, this is the problem. நமக்கு இந்த புத்தி தான் தொல்லை. The mind is the biggest block. நமக்கு புத்தி தான் அங்கே ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. So you must surrender your intellect to God. உங்களுடைய புத்தி அறிவை கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். Do you remember what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Unless you become like little children, சிறு குழந்தைகளைப் போல் நீங்கள் ஆகாவிட்டால் you cannot enter into the kingdom of God. இறையாட்சியில் நுழைய முடியாது. Amen. Amen. Say hallelujah. Hallelujah. So be like little children. சிறு குழந்தைகளைப் போல இருங்கள். Receive the priceless gift of the Holy Spirit. தூய ஆவியின் விலையேற பெற்ற கொடையை பெற்றுக்கொள்ளுங்கள். And then everything else the Holy Spirit will do in your life. மற்ற அனைத்தையும் தூய ஆவியானவர் உங்கள் வாழ்விலே செய்வார். So what is the gift of tongues? இந்த பரவச பேச்சு என்றால் என்ன? Look at the screen. ஸ்கிரீனை பாருங்க. I want to ask you some questions. ஒரு சில கேள்விகளை கேட்க போகிறேன். You don't have to answer. நீங்க பதில் சொல்ல தேவையில்லை. Because I know what is the answer. எனக்கு தெரியும் பதில் என்ன என்று. What is the gift of tongues? பரவச பேச்சு என்றால் என்ன? Sorry, this is the objective. I'm going to very briefly share. Who spoke about tongues? யாரு பரவச பேச்சை பற்றி பேசியது? Who must speak in tongues? யார் பரவச பேச்சு பேச வேண்டும்? When must we pray in tongues? எப்பொழுது நாம் பரவச பேச்சில் ஜெபிக்க வேண்டும்? So all these four we are going to cover, but very quickly. நாம் சீக்கிரமாக இந்த 4 கேள்விகளுக்கு பதிலை பார்க்க போகிறோம். The Christian life கிறிஸ்தவ வாழ்வு is all about the Holy Spirit. எல்லாம் தூய ஆவியை பற்றியது. Zechariah chapter 4 verse 6 says, செக்கரியா 4:6 சொல்கிறது, not by might, வல்லமையாலோ சக்தியாலோ அல்ல, not by power, வல்லமையாலோ அல்ல, but by my spirit, எனது ஆவியாலே எல்லாம் கூடும், says the Lord of hosts. ஆண்டவர் அதை சொல்லுகிறார். The Christian life கிறிஸ்தவ வாழ்வு is all about the Spirit of God. எல்லாம் தூய ஆவியினுடைய அருளை பற்றியது. So look at the screen. Are you? நீங்கள் I'm asking you a question. ஒரு கேள்வி கேட்கலாமா? You don't answer. Don't answer. Huh? பதில் சொல்ல தேவையில்லை. Are you like this? நீங்க இப்படி இருக்கீங்களா? Struggling in your prayer life. ஜெப வாழ்வில் கஷ்டப்படுறீங்களா? You cannot sit for 5 minutes. 5 நிமிஷம் கூட உங்களால ஜெபிக்க முடியலையா? All you can say is Father, Son, Holy Spirit, Amen. உங்களால் சொல்ல முடிந்தது ஒன்றே ஒன்றுதான், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். If somebody asks you to pray, you don't know what to pray. யாராவது உங்களை ஜெபிக்க சொன்னா என்ன ஜெபம் பண்றதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. If somebody asks you to pray, you can say only one prayer. யாராவது உங்களை ஜெபிக்க சொன்னா ஒரே ஒரு ஜெபம் தான் உங்களுக்கு தெரியும். That is the Our Father. அது விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே. If you ask a man who was 90 years old, 90 வயசான மனுஷன் போய் ஜெபிக்க சொன்னா, pray uncle, அப்படியே ஜெபத்தில் இருக்க அங்கிள், he will also say our Father. அவரும் விண்ணுலகில் இருக்கிற. So there are many people who are called spiritually retarded people. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில ரிட்டையர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. They have grown up, அவங்க வளர்ந்திருக்காங்க. they have grown up physically, உடல் அளவில் வளர்ந்திருக்காங்க, but spiritually they are not ஆவிக்குரிய grown up. வாழ்க்கையிலே அவர்கள் வளரவில்லை. Are you failing the word of God to work for you? இறைவார்த்தை உங்கள் வாழ்விலே செயல்பட நீங்கள் மறுக்கிறீர்களா? You read and you read, நீங்க படிச்சு கொண்டே இருக்கீர்கள், but you cannot understand. புரியவே இல்ல. Then you keep it away. அதை தூக்கி தனியா வச்சிரீங்க. Then when somebody asks you to read the Bible, யாராவது உங்கள்ட்ட வந்து பைபிள் படின்னு சொல்றாங்க, you say I cannot understand. நீங்க சொல்றீங்க எனக்கு புரியவே It இல்ல. is so boring. ரொம்ப 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 போர் அடிக்குது. So you don't read the word of God. அதனால இறைவார்த்தை படிக்கிறதே இல்ல. Most Catholics don't read the word of God. யாருக்குமே இறைவார்த்தை தெரியவே தெரியாது. Are you seeing your prayers go unanswered? Are you seeing your prayers go unanswered? உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறதா? You are praying and you are praying and you are praying and you are praying, nothing is moving. ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒண்ணும் நடக்கல. You made 7 novenas, 7 நவீனா சொல்றீங்க, answer didn't come. திருப்பி வர்றீங்க. Then someone said make 13. ஒருத்தர் சொல்றாங்க 30 சொல்லு.
Answer didn't come. பதில் வரல. Then someone said, go to the pilgrim center. தியான இல்லத்துக்கு போன்னு சொல்றாங்க. You went, nothing happened. அங்கேயும் போனீங்க, ஒண்ணும் நடக்கல. Then you came back to 7 novenas again. திருப்பி வந்து 7 நவீனாவை திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிரும். I call it chakkar, you know, chakkar. சுத்தி 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 வர்றது. Till you die only chakkar. திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி வர்றோம். I'll give you the answer. நான் பதில் சொல்கிறேன். Are you filled with problems? நீங்கள் துன்பத்தால் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்களா? And I know how many Catholics suffer from problems. எனக்கு தெரியும் எத்தனை கத்தோலிக்கர்களுக்கு எத்தனை தொல்லைகள் பிரச்சனைகள் உண்டு என்று. They have financial problem, அவர்கள் பண பிரச்சனை, physical problem, உடலளவில் பிரச்சனை, marriage problem, திருமண பிரச்சனை, children problem, பிள்ளைக்குட்டி பிரச்சனை, mother-in-law problem. மாமியார் தொல்லை. மாமியார் இருக்குதா? அப்பா. You know, once a couple, ஒரு தம்பதியர் ஒரு முறை they were celebrating 50 years of married life. அவருடைய 50வது திருமண நாளை கொண்டாடினார்கள். It's called the golden jubilee, right? உங்களுக்கு தெரியாது கோல்டன் ஜூபிலி. So they had a beautiful Eucharistic celebration. அதனால் அழகான திவ்யநற்கரணை கொண்டாட்டம் நடந்தது. And after that was the reception. அதுக்கப்புறம் அவங்க ரிசப்ஷனுக்கு போனோம். A lot of people came. நிறைய பேர் வந்தாங்க. And the priest குருவானவர் who celebrated the Eucharist திவ்யநற்கரணை கொண்டாட்டத்தை நிறைவேற்றியவர் went to the man அந்த மனுஷன் போய் கேட்டாரு. who was celebrating the golden jubilee. கோல்டன் ஜூபிலி கொண்டாடுற அந்த மனுஷன் கேட்டாரு. He told the man, I want to ask you one question. அவர் சின்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். In all your 50 years of married life, you never thought of divorcing your wife even once? உங்களுடைய 50 வருட திருமண நாட்களிலே ஒரு நாள் கூட உங்க வைஃப டைவர்ஸ் பண்ணனும் நினைச்சதே இல்லையா? The man looked at the priest. அந்த ஆளுக்கு குருவானவர் இப்படி பார்த்தாரு. அவர் பார்க்குற மாதிரி. He said, Father, அவர் சொன்னார், குருவானவரே, divorce never, murder yes. நான் கொல்ல நினைச்சேன், ஆனா விவாகரத்து செய்ய நினைக்கல. Nobody is thinking about what kill only nowadays. கொல்ல பிரச்சனை இல்ல, டைவர்ஸ் பத்தி நினைக்கலையா? So are you filled with problems? அதனால் பிரச்சனையால் நிறைந்திருக்கிறீர்களா? Then you have the answer here. Are you restless, tired, confused, defeated? குழம்பி போய் சோர்ந்து போய் தனிமையிலே வாடி மதங்கி போய் இருக்கீங்களா? The gift of tongues is the answer. பரவச பேச்சு தான் அதற்கு பதில் கொடுக்க முடியும். The Holy Spirit is the answer. தூய ஆவியானவர் தான் நமக்கு பதில். So what is the gift of tongues? பரவச பேச்சுனா என்ன? It is a gift. அது ஒரு கொடை. That's why it's called the gift of tongues. பவுல் சொல்லுகிறார் பரவச பேச்சு அந்நிய பாஷை. It is a gift of the Holy Spirit. தூய ஆவியாரின் கொடை. Given by the Holy Spirit. தூய ஆவியால் கொடுக்கப்பட்ட கொடை. We call it the baptism in the Holy Spirit. அதை நாம் தூய ஆவியில் ஞானஸ்நானம் என்று சொல்கிறோம். Baptism in the Holy Spirit is தூய ஆவியில் திருமுழுக்கு பெறுவது என்பது the born again experience. மீண்டுமாய் பிறக்கக்கூடிய ஒரு புதிய அனுபவம். Remember Jesus told Nicodemus, இயேசு நிக்கோதேமுக்கு சொன்னதை நினைவில் கொள்வார்கள். You must be born again of water and spirit. நீ மீண்டுமாய் நீராலும் ஆவியாலும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். If you want to enter into the kingdom of God, நீ விண்ணக ராஜ்யத்துக்குள் நுழைய வேண்டுமானால் மீண்டும் பிறக்க வேண்டும். So you'll receive the gift. நீங்கள் இந்த கொடையை பெற்றுக்கொள்ளுங்கள். When you are born again. நீங்கள் மீண்டுமாய் பிறக்கிறீர்கள். And we'll do it now. அதை நாம் இப்பொழுது செய்ய போகிறோம். In 1 Corinthians 12 verse 4. 1 கொரிந்தியர் 12:4 சொல்கிறது. Saint Paul, புனித பவுல் சொல்கிறார், speaking about the charisms or the gifts of the Holy Spirit. தூய ஆவியானுடைய கொடைகள் வரங்களை பற்றி பேசுகிறார். Now there are varieties of gifts, same spirit. வேறுபட்ட கொடைகள், ஆனால் அதே தூய ஆவியார். 4. So 1 Corinthians 12:8 to 10. 1 கொரிந்தியர் 12:8-10 வரை. There are all the charisms or gifts of the Holy Spirit there. அங்கு தூய ஆவியாரின் கொடைகள் அனைத்தும் குறிக்கப்பட்டுள்ளன. The word of wisdom, ஞானம், knowledge, புத்தி, faith, விமரிசை, healing, மற்றும் சுகப்படுதல், miracles, மற்றும் அற்புதங்கள், prophecy, தீர்க்க தரிசனம், discernment of spirits, அறிவு, ஆவியை அறிவு தெளிவது, different kinds of tongues, பல்வகை பரவச பேச்சு, and the interpretation of tongues. மற்றுமாய் கூட பரவச பேச்சை மொழிபெயர்ப்பது. So tell me how many gifts? சொல்லுங்க எத்தனை கொடை இருக்குன்னு.
How many gifts? 10. There are 9. 9 கொடைகள். Yeah? Okay, now listen to me, I'm making a point here. Why 9? ஏன் 9? Why not 8? ஏன் 8 இல்ல? You see, many people when you start praying in tongues, நீங்கள் பரவச பேச்சில் பேசும்போது will ask you one question. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. The question they are going to ask you is this. உங்களை கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். When you pray in tongues, you must interpret. நீங்க பரவச பேச்சில் பேசும்போது அதை மொழிபெயர்க்க வேண்டும். That is wrong. அது தப்பு. When you pray in tongues, நீங்கள் பரவச பேச்சு you பேசும்போது don't have to interpret. அதை நீங்கள் மொழிபெயர்க்க தேவையில்லை. Because as it says here, there are various kinds of tongues. இங்கு சொல்லப்பட்டிருக்குது வெவ்வேறான பேச்சு வரம் உண்டு என்று. There are different kinds of tongues. வெவ்வேறான பேச்சு வரம் உண்டு. Today I am speaking about one tongue. இன்று ஒரே ஒரு மொழி மட்டும் நான் சொல்லித் தருகிறேன். The tongue for private prayer. அது தனி ஜெபத்துக்கான ஒரு கொடை. So when you sit before God, கடவுளுக்கு முன்பதாக நீங்கள் அமரும்போது you can pray in tongues. நீங்கள் அந்நிய பாஷை பரவச பேச்சு பேசலாம். You don't need interpretation. அப்பொழுது அங்கு மொழிபெயர்க்க தேவையில்லை. If you are prophesying in tongues, நீங்கள் அந்நிய பாஷைகளை தீர்க்கதரிசனம் உரைக்கும்போது to a group of people, அநேக மக்களுக்கு சொல்லும்போது it needs interpretation. அப்பொழுதுதான் அங்கு மொழிபெயர்க்க அவசியம் ஏற்படுகிறது. Having said that, அப்படி சொல்லும்போது when you see, when the tongue is used for God, நம்முடைய நாவானது கடவுளுக்கென கொடுக்கப்படும் போது you know, you don't need interpretation. அதில் மொழிபெயர்க்க தேவையில்லை. When the tongue is used for people, நம்முடைய நாவு மற்றவர்களுக்கு பயன்படுத்தப்படும் போது it needs interpretation. அங்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. That is a golden rule. அதுதான் நீங்கள் சொல்லலாம் பொன் விதி என்று. So when I pray in the morning, நான் உடலோடு ஜெபிக்கும் போது I am praying to God. நான் என் கடவுளுக்கிடம் ஜெபிக்கிறேன். Does it need interpretation? அதற்கு தேவையில்லை மொழிபெயர்ப்பு. No. தேவையே இல்லை. When I stand here, நான் இங்கு நிற்கும் போது if I am praying, நான் ஜெபிக்கும் போது I am praying to the Spirit of God. நான் கடவுளுடைய ஆவியானவரிடம் I ஜெபிக்கிறேன். am not addressing the prayer to you, நான் உங்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணல, but to God. கடவுளிடம் ஜெபிக்கிறேன். Through the gift of tongues, இந்த பரவச பேச்சு I வழியாக am worshiping God நான் கடவுளை ஆராதிக்கிறேன். in spirit and truth. உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கிறேன். It needs no interpretation. அதற்கு மொழிபெயர்ப்பு தேவையே இல்லை. I'll give you some scriptures later on. நான் இறை வார்த்தைகளை சொல்றேன், சீக்கிரமா எழுதிக்கங்க. If you have a Bible or you have a notebook, make a note of 1 Corinthians 12:8-10. 1 கொரிந்தியர் 12:8-10 நோட்டோ பைபிளோ குறிச்சு வச்சுக்கோங்க. Remember, there are 9 gifts. 9 கொடைகள். What is the 9th gift? 9வது கொடை என்ன? What is the 9th gift? Yeah, I'll just go and see if they are with me or not, or they get the Catholic problem. They're keeping their eyes open and sleeping. What is the 9th gift? 9வது கொடை என்ன? Interpretation of tongues. பரவச பேச்சு மொழிபெயர்ப்பு. If all the time the gift of tongues needed interpretation, there are only being 8 gifts. நீங்கள் எல்லா நேரமும் பரவச பேச்சை மொழிபெயர்த்து கொண்டே இருந்தால் 8 கொடைகள் மட்டும்தான் இருக்கும். So make a note of that. There are 9 gifts, not 8 gifts. 9 கொடைகள் 8 அல்ல. And the interpretation of tongues is another gift. மொழிபெயர்ப்பது மற்றும் ஒரு கொடை. Second point, it's a prayer language. அது ஜெபத்தின் மொழி. It's a language for it. You know what is prayer? Simple definition for prayer. ஜெபம் என்றால் என்ன? Prayer is a relationship with God. கடவுளோடு உறவு. Correct? அவ்வளவுதான். Hello, say something. No, ஏதாவது சொல்லுங்களேன். don't say this open mouth. Say yes. I know you're alive. Prayer is a relationship with God. ஜெபம் என்பது கடவுளோடு உறவு. The gift of tongues is a language of prayer. பரவச பேச்சு என்பது ஜெபத்திற்கு உள்ள மொழி. Through the gift, அந்த கொடை வழியாக you can communicate with God. கடவுளோடு உறவு கொள்ள முடியும். From your human spirit, மனித ஆவியிலிருந்து to the Holy Spirit. தூய ஆவியோடு. Hallelujah. Hallelujah. Unadulterated prayer. இடைவெளி தடையில்லாத ஒரு ஜெபம்.
That's why it is called the pure language of prayer. அதனால் தான் ஜெபத்தின் தூய்மையானது என்று கூப்பிடுகிறோம். It is called the language of angels. வானதூதர்களின் மொழி என்று சொல்லுகிறோம். Okay. 1 Corinthians 14 verse 2, very important scripture, write it down. மிக முக்கியமான இறைவார்த்தை 1 கொரிந்தியர் 14:2. Look what Saint Paul is saying. பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். How many of you know Saint Paul? எத்தனை பேருக்கு புனித பவுல் தெரியும்? Not your neighbor, Saint பக்கத்துல Paul. இருக்க பவுல் இல்ல, புனித பவுலை பத்தி பேசுறோம். How many of you know Saint Paul? Have you heard of Saint Paul? பவுலை பத்தி Hello, கேட்டிருக்கீங்களா? raise your hand, no. Catholics only Anthony. Saint Anthony only you know. கத்தோலிக்கருக்கு அந்தோனி ஈசாயாரை விட வேற யாருமே தெரியாது. Saint Paul, புனித பவுல், the Catholic Church says, கத்தோலிக்க திருச்சபை சொல்கிறது, is the greatest missionary of the Catholic Church. கத்தோலிக்க திருச்சபையின் மிகவும் தலை சிறந்த மிஷனரி என்று சொல்கிறது. 3/4 of the New Testament இறை வார்த்தையில் உள்ள புதிய ஏற்பாட்டிலே 3/4 was written by who? Saint Paul. யாரால் எழுதப்பட்டுள்ளது? பவுலால். What a great mind. அவருக்கு எத்தனை அறிவு பாருங்கள். Amazing man. மிகவும் ஆச்சரியப்படக்கூடியவர். It is better you believe him அவரை நம்புங்க than anyone else. வேற யாரையும் நம்புறதை விட அவர் சொல்றதை கேளுங்க. 1 Corinthians 14 verse 2, anyone who speaks in a tongue does not speak to men but to God. பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல, கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகிறார். And speaking to God is prayer, right? கடவுளோடு பேசுவதுதான் ஜெபம். So when you pray in tongues, you don't speak to man. நீங்கள் அந்நிய மொழியில் பேசும்போது மத்தவங்களோட பேசுறதுல You speak to God. கடவுளிடம் பேசுகிறீர்கள். My prayer life has changed. என் ஜெப வாழ்வு மாறிவிட்டது. In the last 5 years, my prayer life has changed. கடந்த 5 வருடங்களாக என் ஜெப வாழ்வு மாறிவிட்டது. I don't use English words. நான் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவது இல்லை. I only pray in tongues. நான் அந்நிய பாஷையில் தான் ஜெபிக்கிறேன். I'll get up. நான் எந்திரிக்கிறேன். My personal prayer and pray in tongues. நான் என்னுடைய தனி ஜெபத்தை பரவச பேச்சு பேசி ஜெபிக்கிறேன். ஏ நமனா சந்த மனான மனான மனா சந்த go softly you can pray, right? Don't have to pray loudly. I'll come to that. ஏ நமனா சந்த மனான மனா. I think of the Father, the Son and the Holy Spirit, the Trinity. மூவரு கடவுள் தன்னை மகன் தூய ஆவி நான் ஜெபிக்கிறேன். Your spirit is praying. உங்களுடைய ஆவி ஜெபிக்கிறது. 5 years earlier, 5 வருடங்களுக்கு முன்பதாக 85% of my prayer was English. 85% என் ஜெபம் ஆங்கிலமாக இருந்தது. 15% was of the spirit. 15% என்னுடைய ஆவிக்குரியதாக இருந்தது. Today, இன்று 85% is in gift of tongues. 85% பரவச பேச்சு, 15% is in words. 15% மட்டும்தான் வார்த்தைகளால் ஜெபிக்கிறேன். Okay, let's move on. Yeah. Third point, it is completely under our control. மூன்றாவது, நம்மால் கட்டுப்படுத்த முடியும். When you pray in tongues, அந்நிய பாஷை நீங்கள் பேசும்போது you are in control of the gift. அந்த கொடையை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். The gift is not in control of you. அந்த கொடை உங்களை கட்டுப்படுத்த முடியாது. What does it mean? அதற்கு அர்த்தம் என்ன? You can start when you want and you can stop when you want. எப்பொழுது விருப்பமோ அப்ப தொடங்கலாம், எப்ப முடிக்கணுமோ அப்ப முடிச்சிடலாம். You can pray loudly, you can pray softly. சத்தமா பேசலாம், மெதுவா பேசலாம். When I'm on a flight, நான் விமானத்தில் போகும்போது 10-hour flight, 10 hours flight or 11 hours flight, 10-11 மணி நேரம் விமான பயணம் செய்யும்போது I pray in tongues softly. நான் மெதுவாக அந்நிய மொழியில் ஜெபிக்கிறேன். You can't sit on a flight and go, they take you to mental hospital. விமானத்துல உட்கார்ந்துட்டு சத்தமா அந்நிய மொழியில ஜெபிச்சா பைத்தியம் நினைச்சுக்குவாங்க. So you can pray loudly, you can pray softly. சத்தமாகவும் மெதுவாகவும் நாம் You can ஜெபிக்கலாம். start when you want நீங்கள் விரும்பும்போது தொடங்கலாம், and stop when you want. எப்பொழுது வேண்டுமோ முடித்து விடலாம். So I want to give you one advice. ஒரு புத்திமதி உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். Some people when they pray in tongues, ஒரு சில அந்நிய பாஷையில் பேசும்போது their whole body will shake. அவங்க எல்லா உடம்பும் அப்படியே ஆடும். You will think cyclone is coming. நீங்க நினைப்பீங்க சூறாவளி காத்து வந்துருச்சுன்னு. You should stop it. அதெல்லாம் நிப்பாட்ட வேண்டும்.
That's not the move of the Spirit. அது தூய ஆவியின் அசைதல் அல்ல. You can control your emotions. உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். It is okay for a start. தொடக்கத்தில் இது சரி, But ஓகே you தான். cannot think if I do only like that the Holy Spirit is coming. No நான் way. இப்படி ஆனாதான் தூய ஆவி வரும்னு நினைக்கிறது தப்பு. Saint Paul says புனித பவுல் சொல்கிறார் in 1 Corinthians 14:33. 1 கொரிந்தியர் 14:33 சொல்கிறார், This battery is dying out. Battery. கடவுள் குழப்பத்தை எடுத்துபவர் அல்ல. Our God நமது கடவுள் is a God of order, அமைதியை ஏற்படுத்துபவர், not disorder. குழப்பத்தை ஏற்படுத்துபவர் அல்ல. So where the Holy Spirit is, தூய ஆவி எங்கே இருக்கிறாரோ there is order. அங்கு ஒழுங்கு உண்டு. Hallelujah. ஹalleluya. How to know where God is? See if there is order. கடவுள் எப்படி இருக்கான்னா தூய ஆவி எங்க இருக்க விழுகணும்னு நினைக்க If கூடாது. you want to know how to know there is order in your family, உங்க குடும்பத்துல எப்படி ஒழுங்கு இருக்குன்னு தெரிந்து கொள்வது, how to know your family relationship husband wife is good, உங்கள் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்குன்னு எப்படி தெரிந்து கொள்வது, there must be order. அங்கு ஒழுங்கு இருக்க வேண்டும். If you and your wife and husband are fighting like cat and dog, பூனை நாய் மாதிரி புருஷனும் பொண்டாட்டி சண்டை போட்டா there is no order. அங்கு ஒழுங்கு கிடையாது. God is absent. கடவுள் அங்கு இல்லை. There should be order in your finances. உங்களுடைய பணத்திலே ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். Then you know God is in control of your finances. கடவுள் அப்பொழுது உங்களுடைய பண தேவைகளை சந்திப்பார். You are not a person only borrows, takes loans. இந்த பணத்திலிருந்து எப்ப பார்த்தாலும் வாங்கி 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 கடனாவே மாறுகிறோம். You have to pay back so many people. நிறைய பேருக்கு வாங்கின கடனை திருப்பி 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 கொடுக்க வேண்டியது ஆளா இருக்கும். When they call for money, you will tell them I am not there. அவங்க கூப்பிடும்போது பத்தோட சொல்லுங்க நான் வீட்ல இல்லைன்னு ஒரு பொய் வேற. You start lying. நிறைய பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம். You know, Saint Paul says புனித பவுல் சொல்கிறார் in Romans 13 verse 8. ரோமர் எழுதிய திருமுகம் 13:8 சொல்கிறது, Golden advice for all of us. நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல புத்திமதியை கொடுக்கின்றார். He says, அவர் சொல்கிறார், owe nothing to anyone. நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். Owe nothing to anyone. யாருக்கும் எதற்கும் நீங்கள் கடன்படாதீர்கள். If you borrow money, pay it back. நீங்கள் பணத்தை வாங்கி இருந்தா திருப்பி கொடுங்க. Before you take one loan, pay back one loan. ஒரு லோன் எடுத்திருந்தா அதை முடிச்சிட்டு அடுத்த லோனுக்கு போங்க. Otherwise you will become into a financial debt. அப்பொழுது இந்த பண பிரச்சனையிலே வீழ்ந்து விடுவோம். And you are going to struggle all your life. வாழ்வு முழுவதும் கஷ்டப்படுவோம். Don't go by EMI. EMI குடுக்குறான் மாசம் மாசம் குடுக்கலாம்னு போகாதீங்க. All stores are telling no, buy one take one free. ஒன்னு வாங்குனீனா ஒன்னு இலவசம் சொல்லி ஏமாத்துறாங்க. That day I was walking somewhere, one notice, buy one take 3 free. நான் அன்னைக்கு நடந்தப்ப ஒரு நோட்டீஸ் இருந்துச்சு, ஒன்னு வாங்குனீனா 3 இலவசம். If you put it in the washing machine, it will become 6. வாஷிங் மெஷின் போனீனா 6 வந்துரும். And we are caught by that. நம்ம அத போய் வாங்க போறோம். We are driven by that. அது நமக்கு அதை பார்த்து நம்ம அதில் விழுந்து விடுகிறோம். There are a lot of advertisement slogans. உங்களுக்கு தெரியும் அநேக அட்வர்டைஸ்மென்ட் ஸ்லோகன்ஸ் வருகிறது என்று. Buy now, pay later. இப்ப வாங்குங்க அப்புறம் கொடுங்க. Buy now, pay later. இப்ப வாங்குங்க அப்புறம் கொடுங்க. The other day I saw a slogan, fly now, pay later. நான் பார்த்தேன் இப்ப 5 வாங்குங்க அப்புறம் கொடுங்க. Tomorrow another slogan will come. நாளைக்கு இன்னொரு இது போன்ற ஒரு வார்த்தைகள் வரும். Die now, pay later. இன்னைக்கு செத்து போ, நாளைக்கு பணத்தை கட்டு. Don't go by slogans. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்பி வீணாகாதீர்கள். Learn to be a good steward. தங்களுடைய பணத்தை நன்றாக செலவு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். Manage your resources, your finance, your family, your relationships very well. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பணம், உங்களுடைய தேவைகள், சொந்தம் வந்த உறவுகள் அனைத்தையும் நன்றாக சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். The Holy Spirit will do in you. அது உங்கள் வழியாக தூய ஆவியார் You don't நடத்துவார். have to struggle, the Holy Spirit will do in you. நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, தூய ஆவியார் உங்களை வழிநடத்துவார். Okay, let's move on. So you see about the gift of tongues in the Old Testament, nothing much is there. பரவச பேச்சு பற்றி பழைய ஏற்பாட்டிலே மிக அதிகமாக கொடுக்கப்படவில்லை. There are only 2 verses. அங்கு 2 வார்த்தைகள் உண்டு. I am going to give you just one for a lack of time. நான் ஒன்றை மட்டும் நேரம் இல்லாதனால கொடுக்க போகின்றேன். Isaiah எசையா தீர்க்கதரிசி 28 28வது அதிகாரம் 11 and 12. 11 12 சொல்கிறது.
Nay, but with men of stammering lips, referring to the gift of tongues, with an alien tongue, the Lord will speak to his people. குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். எசேயா 28:11. Isaiah is saying people with like a stammering. Sometimes when you see people praying, their mouth keeps moving. Have you noticed it? நீங்க மக்கள் ஜெபிக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க வாயின் When you're praying in tongues, your mouth will move. நிச்சயமா வாய் வந்து Even if அசையும். you're praying silently on the road, your mouth will move. நீங்க அமைதியா ஜெபிச்சா கூட அது உங்களுடைய வாய் வந்து அசையும். Don't worry what people think. மத்தவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன? Sometimes we are so conscious of people மத்தவங்கள பத்தி எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. and we lose out on God. அவங்கள விட கடவுளை விட அவங்களுக்கு தான் முக்கியம் கொடுக்க போறோம். And with an alien tongue. குளறிய பேச்சோடு. Do you know what is alien? புரியாத மொழினா தெரியுமா? Unknown. தெரியாத, புரியாத, The அந்நிய. word alien means unknown. அந்நிய. Not heard of. கேட்காத. So he says the gift of tongues is an unknown language. அந்நிய பாஷை என்பது கேட்காத, தெரியாத, not heard of. நாம் கேட்காத ஒரு பாஷை. The Lord will speak to his people. கடவுள் தம் மக்களோடு பேசுவார். Amen. Amen. Are you with me? புரியுதா? Is it too heavy? Yeah. Hello, is it too heavy? Hello. ரொம்ப கஷ்டமா இருக்கா? புரியுதா? If you have a head, it will be simple. தலை இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி தான். We go to the New Testament. That's important for us. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் செல்வோம், இது மிக முக்கியம். Remember we quoted this scripture. நாம் இந்த இறைவார்த்தையை நாம் பார்ப்போம். John 4:23-24. யோவான் 4:23-24. Yesterday. நேற்று. You will worship God in spirit and in truth. நீங்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை ஆராதிக்கின்றீர்கள். So we will skip this verse. இந்த வார்த்தை விட்டு அடுத்த வார்த்தை போவோம். See what Jesus is saying. இயேசு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். In Mark 16, மார்க் 16, 17 and 18. 17, 18 சொல்கிறது. These signs, நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர். I will read it for you. I'll read it and then you can read it. These signs will accompany those who believe. In my name, they will cast out demons. They will speak in new tongues. They will pick up serpents. If they drink any deadly thing, it will not hurt them. They will lay their hands on the sick. They will recover. நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். See what Jesus is saying. இயேசு என்ன சொல்றான் பாருங்க. Can you see? பாக்குறீங்களா? Yeah. Jesus saying these signs இந்த அடையாளங்கள் will accompany those who believe. என்னை நம்புவர்களுக்கு நடக்கும். Do you believe in Jesus? இயேசுல நீங்க நம்புகிறீர்களா? Come on, raise your hand. Say hallelujah. Do you believe in Jesus? இயேசுவை நம்புகிறீர்களா? Yes. In that case, these signs must follow. அப்படி நம்பினால் இவைகள் உங்கள் வாழ்விலே நடக்க வேண்டும். What are the signs? அந்த அடையாளங்கள் என்ன? They will cast out demons. பேய்களை ஓட்டுவர். They will speak in new tongues. புதிய மொழிகளை பேசுவர். Who said this? யார் சொன்னாங்க? Jesus. இயேசு. Jesus is saying this. இயேசு சொல்கிறார். When you believe in him, நீங்கள் அவரில் விசுவாசம் you will speak in a new language. புதிய மொழியில் நீங்கள் பேசுவீர்கள். We all know Acts chapter 2, 1-11. எல்லாருக்கும் திருத்தூதர் 12 1-11 Acts chapter 2, 1-11 is the Pentecost. நமக்கு தெரியும் திருத்தூதர் 2:1-11 பெந்தெகோஸ்து என்று. Look at Acts chapter 2 verse 4. திருத்தூதர் 12:4 நாம் பார்ப்போம். They were all filled with the Holy Spirit, began to speak in other tongues as the Spirit gave them utterance. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழியில் பேசத் தொடங்கினார்கள். So let me ask you a question. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டும். Who are these they all? அவர்கள் எல்லாம், இது எல்லாம் யாரு? Who are these they all? இவர்கள் எல்லாம் யார்?
The disciples of Jesus, இயேசுவின் சீடர்கள், different people, the believers. Who are these all? இந்த The person who believed Lord Jesus Christ. Yeah, but who are these all? They're common lay people. apostles maybe. Yeah, Mother Mary also lay person only, no? She was there. They all, remember, in the upper room, இவர்கள் அனைவரும் மேல் மாடியில் இருந்தார்கள். மேல் வீட்டில் there were 120. 120 நபர் இருந்தார்கள். Jesus told them, இயேசு சொன்னார், you go and pray. நீங்கள் போய் ஜெபியுங்கள், I will send the Holy Spirit. நான் தூய ஆவியை அனுப்புவேன். There were 120. 120 பேர் How இருந்தார்கள். do I know it? எனக்கு எப்படி தெரியும்? It's in the Bible. விவிலியத்திலே எழுதியுள்ளது. Acts chapter 1, திருத்தூதர் பணி 1 verse 14 and 15. 14-15 இறைவார்த்தைகள். 120 disciples and early Christians were in the upper room praying for Pentecost. பெந்தகோஸ்துக்காக தயாரிப்பாய் 120 பேர் மேல் மாடியிலே பெண்களும் சீடர்களும் சேர்ந்து ஜெபித்தார்கள். The next question is, அடுத்த கேள்வி, who were the 120? அந்த 120 பேர் யாரு? They were the apostles, அவர்கள் அப்போஸ்தலர்கள், the early Christians, முந்தைய கிறிஸ்தவர்கள், the disciples, சீடர்கள், Mother Mary. அன்னை மரியா. Yeah, if you read Acts chapter 1, 14 and 15, Mother Mary was in the upper room. திருத்தூதர் பணி 1:14 படிச்சா மரியாள் அங்கு மேல் வீட்டில் இருந்தாங்க. They were praying for the Holy Spirit. அவர்கள் தூய ஆவிக்காய் ஜெபித்தார்கள். And the Holy Spirit came. தூய ஆவியானவர் வந்தார். And they began. அவர்கள் Who? யார் தொடங்கினார்? 120. 120 பேர் They started praying in tongues. அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். My dear friends, பிரியமானவர்களே, Mother Mary prayed in tongues. அந்நிய மொழியில் அன்னை மரியா ஜெபித்தார்கள். You must tell the Legion of Mary. நீங்க மரியாள் சபையில இருக்க மாதா சபையில இருக்கவங்க இதை போய் சொல்லணும். When you pray in tongues, you don't become charismatic. நீங்க அந்நிய மொழியில பேசும்போது கரிஸ்மாட்டிக்கா மாறிட மாட்டீங்க. Praying in tongues is for everyone. அந்நிய பாஷையில் பேசுவது எல்லாருக்கும் தான். This is what Luke is writing. லூக்கா இதைத்தான் இந்த படலிலே The எழுதினார். Holy Spirit came on everyone. தூய ஆவியானவர் எல்லோர் மீதும் வந்தார். And they all prayed in tongues. எல்லோரும் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. This is what must happen to everybody. இது எல்லாருக்கும் நடக்க வேண்டும். That's what I think. அதைத்தான் நான் நினைக்கின்றேன். Okay. Very quickly, yeah. Turn in 1 Corinthians 14. 1 கொரிந்தியர் 14 எடுத்துக்கொள்வோம். I want you to do a little homework today. உங்களுக்கு இன்று ஒரு வீட்டு பாடம் Are கொடுத்திருக்கிறேன். you used to homework in a retreat? தியானத்துல என்னைக்காவது ஹோம்வொர்க் கொடுத்து பழக்கம் இருக்கா? I want to give you homework today. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு வீட்டு பாடம் கொடுக்க போறேன். Can you do it? பண்ணுவீங்களா? I know I cannot follow, but what to do? Yes or no? நீங்க செய்றீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க செய்யணும். Tonight, இன்று இரவு read 1 Corinthians 14. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை இன்று ராத்திரி படிங்க. The whole chapter is on gift of tongues. இந்த முழு அதிகாரமும் பரவச பேச்சை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. Written by who? யார் எழுதினது? The great man, Saint Paul. சிறந்தவரான புனித பவுல். If you don't understand it, நீங்க புரியணும்னு அவசியம் இல்ல. don't worry. கவலையே வேணாம். Go to my YouTube. யூடியூபுக்கு போங்க. And there's a talk called Types of Tongues. அங்கு கொடுத்திருக்கிறது வெவ்வேறான அந்நிய பாஷை. There is a talk called Types of Tongues. வெவ்வேறான மொழி. When you understand the talk, then you'll understand 1 Corinthians 14. அதை நீங்க புரிந்து கொண்டால் இதையும் புரிந்து கொள்வீர்கள். Okay, we don't have time to get into that. அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. Okay. Okay. Oh. 1 Corinthians 14 verse 2. 1 கொரிந்தியர் 14:2. He that prays in an unknown tongue பரவச பேச்சு பேசுகிறவர் prays not to man but to God. மக்களிடம் அல்ல கடவுளிடமே பேசுகிறார். The next section, அடுத்த பகுதி
What does it say? அவர் என்ன சொல்லுறாரு? No one understands them. அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. They utter mysteries in the Holy Spirit. அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகிறார்கள். So Paul is writing. அதனால் புனித பவுல் எழுதுகிறார். When you pray in tongues, அந்நிய பாஷை பேசும்போது nobody will understand you. யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. You also will not understand. நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. Because it is the language of the Holy Spirit. ஏனெனில் தூய ஆவியின் மொழி அது. Amen. Amen. So when you get the guitar, don't worry. Don't think, why I can't understand. What is this? Can I write it? You cannot. No language. It has no language. நீங்க அதை கெடும்போது இதை எனக்கு புரியலையே எழுதவா என்று குழம்ப வேண்டாம். தூய ஆவியின் மொழி அது. Nobody understands you. யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. Okay. Now I want to tell you this. I know I'm on camera. Yeah, that's okay. You may get a video. உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். It will reach Coimbatore. அது கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துரும். Once you start praying in tongues, அந்நிய பாஷை பரவச பேச்சு நீங்க தொடங்கினா that video will come to you. அது உங்களுக்கு வரும். Or it is available on YouTube. எல்லாமே யூடியூப்ல இருக்கு. That video says, அந்த வீடியோல சொல்லப்பட்டுள்ளது, praying in tongues is demonic. பரவச பேச்சு பேசுவது சாத்தானை சேர்ந்தது. It is praying in tongues is praying to the devil. அது பரவச பேச்சு பேசுவது சாத்தானிடம் ஜெபிப்பதாக உள்ளது. Don't listen to him. அதவன்ட்ட கேட்க வேண்டாம். Paul is saying, பவுல் சொல்கிறார், anyone who prays in a tongue அந்நிய பாஷையில் பேசுகிறவர் prays to God. கடவுளிடம் பேசுகிறார். What he is saying is not correct. அவர் சொல்வது சரி அல்ல. Don't listen to him. அவன் சொல்றதை கேட்க வேண்டாம். What must you listen? அது எப்படி சொல்றாங்க பாருங்க. Listen to the word of God. இறைவார்த்தைக்கு கேளுங்க. What I am telling you, நான் என்ன சொல்கிறேன், later on go and read எல்லோரும் போய் and check out, is brother Colin saying something correct? சகோதரர் கோலின் சொல்றது சரியா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. It is the word of God. இறைவார்த்தை தானே நான் சொல்றேன். My friend, it is not my opinion. என்னுடைய ஒபினியன் அல்ல. Correct, no? Everybody has opinion, am I right? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு You அபிப்பிராயம் can உண்டு. have, I can have, she can have, you can have. எனக்கு ஒரு அபிப்பிராயம், உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம், வித்தியாச வேறுபட்ட அபிப்பிராயங்கள் உண்டு. A priest can have, குருவானவருக்கு வேற அபிப்பிராயம் இருக்கும். a bishop can have, ஆயருக்கு இன்னொன்று இருக்கும். a saint can have. அதே மற்றவர்களுக்கு இருக்கலாம். Everybody is entitled to their own opinion. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் உண்டு. But everybody's opinion ஆனால் எல்லாருடைய அபிப்பிராயங்களும் is subject to the word of God. இறைவார்த்தைக்கு உட்பட்டது. Your opinion உங்களுடைய அபிப்பிராயம் cannot contradict the word of God. இறைவார்த்தைக்கு எதிராக இருக்கக்கூடாது. If it contradicts the word of God, இறைவார்த்தைக்கு எதிராக இருக்குமானால் reject that opinion. அதை தள்ளி போடுங்க. Amen. ஆமென். So many people will tell you, oh, this you shouldn't pray, that you shouldn't pray. Don't worry. அநேகர் சொல்லுவாங்க ஜெபிக்காத. You must have interpretation. நீங்க அது பண்ண No one understands him. யாருக்கு புரியாது. He prays to God. நீங்கள் ஆண்டவரோடு ஜெபிக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Say hallelujah. Hallelujah. Because this will come to you. This will come to you. ஏனா அது உங்களுக்கு வரும் இப்போது. There is one CD. ஒரு CD உண்டு. It will come to you. அது வரும் இங்கு. That's why I want to warn you. அதனால தான் முன்னாடியே எச்சரிக்கிறேன். Don't get worked up and puzzled and confused. அத பார்த்து குழப்பம் அடைஞ்சு வேதனைப்பட வேண்டாம். Go back to 1 Corinthians 14. 1 கொரிந்தியர் 14வது இறைவார்த்தையை படியுங்கள். Whose word is more important, God's word or a person's word? மனுஷ வார்த்தை முக்கியமா, கடவுளுடைய வார்த்தை முக்கியமா? Hello? God's word. You know what Saint Paul said? புனித பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? Even if an angel comes ஒரு வானதூதர் வந்தாலும் கூட and speak to you another message, வேற செய்தி சொன்னால் don't believe him. அவனை நம்ப வேண்டாம். You must be careful. நம்ம கவனமாக இருக்க வேண்டும். So this way you must know the word of God. அதனால் தான் இறைவார்த்தை நமக்கு தெரிந்திருக்க You will வேண்டும். speak mysteries. நீங்கள் மறைபொருள்களை பேசுவீர்கள். Do you know what is a mystery? மறைபொருள்னா என்னன்னு தெரியுமா? What is a mystery? மறைபொருள்னா என்ன? Mystery. மறைபொருள். Mystery, the word English, mystery. மறைபொருள். What?
If I say this movie is murder mystery, what does it mean? இந்த படத்தை பார்த்து இது கொலை மறைபொருள் என்ன சொல்வீங்க? In English, it's okay, don't worry. In English, when you use the word mystery, it means you cannot solve it. ஆங்கிலத்துல மிஸ்டேக் அர்த்தம் அதுக்கு ஒரு பதிலே கிடையாது. It's a mystery. அது புரிய முடியாது. The Trinity மூவரு கடவுள் is a mystery. நமக்கு புரியாது. Nobody has ever solved it today. அது இன்னைக்கு வரை யாராலையும் தீர்க்க முடியாது. It's a mystery. அது ஒரு மறைபொருள் தான். So Paul is saying it is a mystery. அதுதான் பவுல் சொல்கிறார் இது ஒரு You cannot மறைபொருள். solve it. அதை நம்ம தீர்க்க முடியாது. And don't worry what people say. அதை பத்தி மத்தவங்க சொல்ற பத்தி கவலை தேவையில்லை. Are you with me? என்னோடு புரிகிறதா? Am I simple? Yeah, hopefully. 1 Corinthians 14 verse 4. 1 கொரிந்தியர் 14:4 சொல்கிறது. He who speaks in a tongue edifies himself. பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சியுற செய்கிறார். The word edify means build up. வளர்ச்சியுற என்பது நம்ம கட்டி எழுப்புவது. So when you start praying in tongues, அந்நிய பாஷை பேசும்போது your spirit will build up. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும். Your faith will build up. உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். You will get mountain moving faith. Hallelujah. மலையை அசைக்கக்கூடிய விசுவாசத்தை நீங்கள் பெறுவீர்கள். You will not look at the mountain and say, oh, this is too big for me, I can't do nothing. மலையை பார்த்து ஐயோ இவ்வளவு பெரிய மலையா சொல்லவே மாட்டீங்க. You will have enough faith உங்களுக்கு தேவையான விசுவாசம் இருக்கும். to tell the mountain அந்த மலையை பார்த்து to move in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே இங்கிருந்து விலகிச் செல் என்ற விசுவாசம். And that mountain will move. அந்த மலை அங்கிருந்து அசையும். In Matthew 17 verse 20. மத்தேயு 17:27 சொல்கிறது. Jesus said, இயேசு சொன்னார், if you have faith as small as a mustard seed, கடுகை போன்ற சிறிய விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். have you seen a mustard seed? கடுகு பார்த்திருக்கீங்களா? Men, yeah. That day I took one mustard seed and put it in my palm. அன்னைக்கு கடுகு எடுத்து என் கையில போட்டேன். I couldn't see it. அது பார்க்க கூட முடியல. Jesus is saying, இயேசு சொல்கிறார், if your faith is small as a mustard seed, இயேசு சொல்கிறார் உங்களுடைய விசுவாசம் கடுகளவு சின்னதாக இருந்தால் கூட you can say to the mountain, மலையை பார்த்து நீங்கள் சொல்லலாம், move from here to there. இங்கிருந்து நீ அங்கு அசைந்து போ. It will move. அது போகும். Hallelujah. ஹalleluya. And how will you get that mustard seed faith? எத்தனை பேருக்கு கடுகளவு விசுவாசம் இருக்கு? By praying in tongues. நாம் ஜெபிக்கும் பொழுது பரவச பேச்சு and by reading the word of God. இறைவார்த்தையை படித்தால் நமக்கு கடுகளவு விசுவாசம். Romans 10 verse 17 says, ரோமர்களிய திருமுகம் 10:17 faith comes by hearing the word of God. இறைவார்த்தையை கேட்பதினால் தான் நம்பிக்கை வளர்கிறது. And faith comes by praying in tongues. அந்நிய பாஷையில் ஜெபிப்பதன் வழியாக விசுவாசம் வளர்கிறது. So I want to tell you how to pray. அதனால் எப்படி ஜெபிக்கிறது என்று நான் சொல்லித் தருகிறேன். When we have a problem, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது what do we normally do? நம்ம இப்போ என்ன செய்றோம்? How do we pray? நம்ம எப்படிங்க ஜெபிக்கிறோம்? We take the problem to God. Am I right? கடவுள்கிட்ட போய் அந்த பிரச்சனையை கொடுக்கிறோம். We take the problem to God. கடவுள்கிட்ட போய் இது எங்க பிரச்சனைன்னு In சொல்றோம். that passage in Matthew 17:20, மத்தேயு 17:20 சொல்லப்பட்டிருக்கிறது. you know what Jesus is saying? இயேசு என்ன சொல்கிறார் He தெரியுமா? is saying, speak to the mountain. அவர் சொல்கிறார் மலையை பார்த்து பேசு. Speak to the mountain. மலையை பார்த்து பேசு. Command the mountain. அந்த மலைக்கு கட்டளையிடு. To move, it will move. நாளைக்கு அது அங்கிருந்து அசையும். Don't take the mountain to God. அந்த மலையை அங்கிருந்து போக சொல்லாதே. Don't take your problems to God. கடவுளிடம் அதை எடுத்துக்கொண்டு செல்லாதே. Speak to your problem. உங்கள் பிரச்சனைகளோடு பேசுங்கள். Speak to your sickness. உங்களுடைய வியாதியோடு பேசுங்கள். Speak to your financial crisis. உங்களுடைய பண பிரச்சனையோடு பேசுங்கள். If you command it, நீங்கள் கட்டளையிட்டால் the mountain will move. மலை அங்கிருந்து நகர்ந்து போகும். And the next verse, அடுத்த வார்த்தை Jesus is saying something amazing. இயேசு சொல்கிறார், Nothing will be impossible for you. உங்களால் முடியாதது ஒன்றும் இராது.
If you have the mustard seed faith, நீங்கள் கடுகளவு விசுவாசம் இருந்தால் nothing will be impossible for you. உங்களால் முடியாதது ஒன்றும் இருக்காது. And that mustard seed faith அந்த கடுகளவு விசுவாசம் will come through praying in tongues for long hours. அநேக மணித்துளிகள் பரவச பேச்சு பேச அது உதவி புரியும். You need to pray in tongues for long hours. அதிக நேரம் நீங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்க வேண்டும். The mistake some people have made, ஒரு சிலர் செய்த தவறு என்னன்னா, they received the gift of tongues அவர்கள் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டார்கள் and put it in a freezer. அதை தூக்கி ஃப்ரீசருக்குள்ள மூடி வச்சிட்டாங்க. They never used it. அதை பயன்படுத்தவே இல்லை. Some people had the gift of tongues ஒரு சிலருக்கு பரவச பேச்சு கொடை and இருந்தது. only prayed for 30 seconds. 30 வினாடி மட்டும் தான் ஜெபிக்கிறார்கள். Like a Diwali rocket. தீபாவளியில எப்படி ராக்கெட் போறோமோ புஷ்னு போட்டு விட்டாங்க. Tuss, it went, tuss, it came. புஷ்னு போய் டொஸ்க்குன்னு வந்துருச்சு. Our life also tuss. நம்ம லைஃப் கூட டொஸ்க்கு தான் இருக்கு. Because we don't know how to pray. நமக்கு எப்படி ஜெபிப்பது என்று தெரியவில்லை. When you receive the gift of tongues, நீங்கள் பரவச பேச்சு கொடையை பெறும்போது pray for long hours. அநேக நேரம் ஜெபியுங்கள். I want to tell you the story of my wife. என்னுடைய மனைவியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். She is just amazing. அவள் மிகவும் அற்புதமானவள். When she learned about praying in tongues for long hours, அதிக நேரம் பரவச பேச்சு ஜெபிப்பதை பற்றி கற்றுக்கொண்ட போது she started it. அவங்க தொடங்கிட்டாங்க. Praying for hours. அதிக மணி நேரங்கள். My wife எனது மனைவி prays every day. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார்கள். She is praying like this for 5 years now. இப்பொழுது 5 வருடங்கள் இவ்வாறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். She prays in tongues அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள். 8 hours a day. ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள். Wow. What amazing power. எத்தனை அற்புதமான வல்லமை. No wonder அதிசயம் அல்ல, God is using her. கடவுள் அவர்களை பயன்படுத்துகிறார். She will pray for people on the phone. போன்ல ஜெபிப்பார்கள். They get healed. அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். You know why? ஏன் தெரியுமா? Because she is praying for 8 hours in tongues. ஏனெனில் 8 மணி நேரம் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறார்கள். She gets more calls at home than me. என்னை விட அவர்களுக்கு வீட்ல அதிக டெலிபோன் கால் வருகிறது. Please don't come and ask me for her number. அவங்க நம்பரை என்கிட்ட வந்து கேட்காதீங்க தயவு செய்து. Don't come and ask. I want to teach you how to fish. நீங்க எப்படி மீன் பிடிக்கணும் தான் நான் சொல்லி கொடுக்க விரும்புறேன். And if you ask her, she will tell you the same thing. நீங்க அவங்கள கேட்டாலே இதே தான் சொல்லுவாங்க. She will tell you, are you praying in tongues? அவங்க கேட்பாங்க பரவச பேச்சில ஜெபிக்கிறீங்களா? First question I ask anybody, are you praying in tongues? நான் முதல் கேள்வி பரவச பேச்சிலே நீங்க Because if you don't pray in tongues, you will have no power in your life. பரவச பேச்சிலே நாம் ஜெபிக்காதிருந்தால் நம்ம வீட்டிலே நம்ம வாழ்க்கையிலே Everything else in the world will control your life. வல்லமை இருக்காது. உலகத்தில் அனைத்தும் நம்மை கீழ்ப்படுத்தும். You want to control everything? நீங்கள் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண விரும்புறீங்களா? Command in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுங்கள். Pray in tongues. அந்நிய பாஷை பேசுங்கள். And you will walk as a victorious Christian. நீங்கள் வெற்றியான கிறிஸ்தவராக வெற்றி நடை போடுவீர்கள். Amen. ஆமென். Okay. 1 Corinthians 14 verse 5. 1 கொரிந்தியர் 14:5. See what Paul is saying. பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். I would like every one of you to speak in tongues. நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன். This is not my word. இது என்னுடைய வார்த்தை அல்ல. It is the word of God. இறை வார்த்தை இது. He is saying, I want everybody to pray in tongues. அனைவரும் அந்நிய பாஷை பேசுவதை நான் விரும்புகிறேன். Because he knows the benefit. அதனால் என்ன பயன் என்று அவருக்கு தெரிந்தது. He prayed in tongues for long hours. அநேக மணி நேரம் அவர் அது பரவச பேசி And that's the reason why he said pray in tongues for long hours. அதனால் தான் அதிக மணி நேரம் பரவச பேச்சிலே ஜெபிங்கள் என்று சொல்கிறார். When I pray in tongues, my spirit is praying. நான் பரவச பேச்சில் ஜெபிக்கும்போது என் ஆவி என்னில் ஜெபிக்கிறது. How does my wife pray for 8 hours a day? எப்படி என் மனைவி 8 மணி நேரம் பரவச பேச்சில ஜெபிக்கிறாங்க? You see, when you pray in tongues, நீங்கள் பரவச பேச்சில் ஜெபிக்கும்போது your mind is not utilized. நீங்கள் உங்கள் புத்தியை பயன்படுத்துவதில்லை. You are praying in the spirit. ஆவியிலே ஜெபிக்கிறீர்கள். That's why you can drive நீங்கள் கார் ஓட்டிட்டே போலாம் and pray in tongues. அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். Your mind உங்களுடைய புத்தி is on the traffic. டிராபிக்ல இருக்கு. Your spirit உங்களுடைய ஆவி is connected to God. கடவுளோடு இணைந்துள்ளது. That's how you get
8 hours. அப்படித்தான் 8 மணி நேரம் ஜெபிக்க முடிகிறது. You can take a walk in the morning and pray in tongues. நீங்கள் காலையிலே நடந்து கொண்டு அந்நிய பாஷையிலே ஜெபிக்கலாம். You can go to a shopping mall and pray in tongues. நீங்க ஷாப்பிங் மால்ல போய் பரவச பேச்சில ஜெபிக்கலாம். You can do your shopping நீங்க ஷாப்பிங்கும் பண்ணலாம். and also pray in tongues. பரவச பேச்சோடு ஜெபிச்சு கொண்டே போலாம். You can cook நீங்க சமைச்சிட்டே இருக்கலாம். and pray in tongues. அந்நிய பாஷையிலே ஜெபிக்கலாம். The food will taste better. அப்போது உணவு ரொம்ப ருசியா நல்லா இருக்கும். Pray in tongues all the time. எல்லா நேரங்களிலும் அந்நிய பாஷையிலே ஜெபியுங்கள். When you are not speaking to anyone, நீங்க யாரிடமே பேசாதிருந்தால் practice to pray in tongues. அந்நிய பாஷையிலே ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். If I was here in this hall நான் மட்டும் இந்த ஹால்ல இருந்திருந்தா and if there was somebody else speaking, preaching, யாராவது இங்க இருந்து பிரீச்சிங் பண்ணிட்டு இருந்தா I would have sat behind. நான் பின்னாடி உட்கார்ந்து I listened to him preaching அவர் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு and I also pray in tongues. அந்நிய பாஷையில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். My mind is on the talk. என்னுடைய புத்தி அவர் சொல்வதை My கேட்கிறது. spirit is praying. என்னுடைய ஆவி ஜெபிக்கிறது. Hallelujah. ஹalleluya. No other prayer. மற்ற எந்த ஜெபமும் You can do this. இதை செய்ய முடியாது. Amen. ஆமென். Do you know what is vocal prayer? வாய்மொழி ஜெபம்னா என்ன தெரியுமா? Vocal prayer is you use your vocal cords. வாய்மொழி. The charismatic spirituality, what we practice, கரிஸ்மேட்டிக் இந்த வாய்மொழி is ஜெபம் called vocal prayer, right? தமிழ்ல வாய்மொழி Why? We ஜெபம். say thank you Lord, hallelujah, praise the Lord, hallelujah, 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 hallelujah. கரிஸ்மேட்டிக்ல நம்ம இப்படி We வாய்மொழி are using vocal cords. நம்முடைய இந்த குரலை பயன்படுத்தி சொல்கிறோம். I want to ask you, நான் ஒரு கேள்வி கேட்க can விரும்புறேன். you pray vocal prayer for 8 hours a day? 8 மணி நேரம் வாய்மொழியை பயன்படுத்தி Hello? ஜெபிக்க முடியுமா? If you don't try, because you will lose vocal cords. நீங்க 8 மணி நேரம் பண்ணாதீங்க, உங்க வாய் Correct, no? சத்தமே போயிடும். Can you pray vocal prayer anywhere and everywhere? எங்க இருந்தாலும் எல்லா இடத்துலயும் இப்படி வாய்மொழி ஜெபம் சொல்ல முடியுமா? You went to the fish market நீங்க மீன் மார்க்கெட்டுக்கு and போனீங்க, you started praying vocal prayer. அங்க இருந்து சத்தமா ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க. Hallelujah, hallelujah, praise the Lord, hallelujah. They'll put a fish in your mouth. உங்க வாயில தூக்கி ஒரு மீனை போட்டு விட்டுருவாங்க. They say, shut up. வாயை மூடு சொல்லுவாங்க. See, brothers and sisters, பிரியமான சகோதரி it's an சகோதரி, amazing way to pray. மிக அற்புதமான ஜெபம். Wherever you are, you can pray. நீங்க எங்கிருந்தாலும் ஜெபிக்கலாம். You can drive and pray. Right? For example, we can't meditate on the word of God 8 hours a day. Can you meditate? Anybody 8 மணி here? நேரம் ஜெபிப்பது எத்தனை இறைவார்த்தை படிக்கிறது கஷ்டம். Catholics can't meditate for 8 minutes. கத்தோலிக்கல் 8 நிமிஷம் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. Because meditation is another form of prayer. நம்ம தியானம் Meditation. ஆழ்ந்த Meditating on the தியானம். word of God. இறைவார்த்தையிலே ஆழ்ந்து தியானிப்பது மற்ற ஒரு வகையான ஜெபம். But you cannot meditate for 8 hours a day. 8 மணி நேரம் உட்கார்ந்து தியானிச்சிட்டு இருக்க முடியுமா? You cannot meditate everywhere you go. எங்க போற இடத்துல எல்லாம் நாம் தியானித்து கொண்டு இருக்க முடியாது. Imagine you're driving நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கீங்க, and you decide to meditate on the word of God. இறைவார்த்தையை நீங்க தியானிக்க விரும்புறீங்கன்னு நினைங்க. You know what will happen to you? உங்களுக்கு என்ன தெரியுமா? You will see God soon. நீங்க சீக்கிரம் போய் கடவுளை மேல பாத்துருவீங்க. Simple. You're a crazy fellow. But when you pray in the spirit, ஆவியிலே ஜெபிக்கும்போது your mind is unfruitful, says the word of God. இறைவார்த்தை உங்களுடைய புத்தி பயனற்றதாய் இருக்கிறது. So St. Paul is telling us a nice way to start off praying. அதனால் தான் புனித பவுல் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். I will pray with my spirit, but I will also pray with my mind. I will sing with my spirit, I'll also sing with my mind. Two faculties. 2 வழியாக 1 கொரிந்தியர் 14:15 படி நாம் ஜெபிக்கின்றோம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அறிவோடும் ஆவியோடும் இறைவேண்டல் செய்கிறோம். Maybe this is a good way to start off. இப்படி நாம் தொடங்கலாம். For example, you can get up in the morning ஒரு உதாரணத்துக்கு காலையில and say, எழுந்திருச்சு, Lord, thank you for this beautiful day. ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் Thank you நன்றி, for the gift of life. வாழ்க்கைக்காய் I நன்றி, surrender this day into your loving hands. இந்த நாளை உமது And கரங்களில் then pray in the spirit. Go ramana shanna mana namana namana. Go ramana shanna mana namana. You pray. Then you can say, Lord, thank you for the gift of Jesus. Thank you. இயேசு என்ற கொடைக்காய் நன்றி செலுத்துகிறேன். Thank you for dying for me. எனக்காய் மரித்ததற்காய் நன்றி. Go ramana. So you're using both faculties. You're using your mind and your spirit. But I want to tell you, after some time, you'll only use your spirit.
ஒரு சில வார்த்தைகள் சொல்லி துதித்து ஜெபித்திருக்கலாம். ஆனா இப்படி ஜெபிக்க ஆரம்பித்த பிற்பாடு அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபிக்க பழகி விடுவீர்கள். Verse 18. 18வது இறை வார்த்தை. See what Saint Paul says. புனித பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். I thank God I speak in tongues more than all of you. நான் உங்கள் அனைவரை விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். Amazing man. அற்புதமான மனிதர். So, what is the secret இதுக்கு of Saint Paul's life? புனித பவுலுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன? Praying in tongues. அந்நிய பாஷை பேசுவது. That's why he could write so much in the Bible. அதனால் தான் விவிலியத்திலே இத்தனை அதிகாரங்கள் அவரால் எழுத முடிந்தது. Where did revelation come? எங்கிருந்து திருவெளிப்பாடு வந்தது? Where Saint Paul got revelation to write the Bible? எப்பொழுது பவுலுக்கு வெளிப்பாடு வந்தது? Praying in tongues. அந்நிய பாஷை பேசும்போது. Amen. ஆமென். And when you start praying in tongues, the Bible will come alive. நீங்க அநேகர் நாம் ஜெபிக்கும் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது விவிலியம் உயிரோட்டம் உள்ளதாக மாறிவிடும். I want to share a small thing. ஒரு சின்ன வீடியோ உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I'm not a very good writer. எனக்கு நன்றாக எழுத தெரியாது. In the sense, if I write in English, I will make a lot of mistakes. நான் ஆங்கிலத்தில் எழுதும்போது நிறைய மிஸ்டேக் தப்பு பண்ணுவேன். My wife and my daughter make fun of me. என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை என்னை பார்த்து கேலி செய்வாங்க. My grammar is not good. என்னுடைய கிராமர் நல்லா இல்ல. My sentences are not correct. என்னுடைய வார்த்தையே நல்லா இல்ல. All the time they'll be correcting me. எப்ப பார்த்தாலும் என்னை கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. But 5 years back, 5 வருஷத்துக்கு முன்னாடி, now that I'm praying in tongues, நான் அந்நிய பாஷையில் ஜெபிக்க even ஆரம்பித்தேன். my language has changed. என்னுடைய மொழியே மாறிவிட்டது. My writing has changed. என்னுடைய எழுத்து மாறிவிட்டது. You know what has happened? I'll tell you. 4 years back, 4 வருடங்களுக்கு முன்பதாக the Holy Spirit told me தூய ஆவி என்னிடம் சொன்னார், to write a daily reflection. ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை தியானிக்கும்படி எழுத சொல்லி I சொன்னார். was wondering, did the Holy Spirit pick the right man? நான் நினைச்சேன் தூய ஆவியானவர் சரியான மனுஷன் தான் பிடிச்சிருக்காரு. I cannot write. என்னால எழுத முடியாது. But I obeyed it. ஆனால் கீழ்ப்படிந்தேன். I started to write every day, 365 days a year. 365 நாளை எழுத ஆரம்பித்தேன். Small daily reflection on WhatsApp. வாட்ஸ்அப்ல சின்ன சின்ன தியானங்கள் எழுத ஆரம்பித்தேன். And God blessed it. கடவுள் அதை ஆசீர்வதித்தார். Today it goes to 15,000 people across the globe. உலகம் முழுவதுமாய் 15,000 மக்களுக்கு இன்று அது சென்றடைகிறது. You see, this is the power of the Holy Spirit. தூய ஆவியின் வல்லமை இதுதான். He will give you revelation. அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி All I do is I காண்பிப்பார். read a passage. நீங்கள் ஒரு பாசேஜ் Holy எடுத்துக்கொண்டு Spirit will give revelation. அல்லது வெளிப்பாடு கொடுப்பார். I write it. நான் எழுதுகிறேன். It takes me 10 minutes. That's only all. 10 நிமிஷம் தான். And it goes to 15,000 people. அது 15,000 மக்களுக்கு What I'm சென்றடைகிறது. trying to say is, நான் என்ன சொல்ல the Holy விரும்புகிறேன்? Spirit can use anyone, everyone. எல்லாரையும் யாரையும் தூய ஆவியால் பயன்படுத்த முடியும். And that is important. அதுதான் அந்த கொடை. Amen. ஆமென். Say hallelujah. Hallelujah. So brothers and sisters, I want to close here. Saint Paul is saying, I thank God I pray in tongues more than you all. உங்கள் அனைவரை விட நான் அதிகமாக பரவச பேசுகிறேன், அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். Those of you who have a Bible, யாருக்கெல்லாம் விவிலியம் வச்சிருக்கீங்களோ, open your Bible to 1 Thessalonians chapter 5 verse 17. 1 தெசலோனியர் 5:17 இறைவார்த்தையை நீங்கள் திறந்து வையுங்கள். You know what Paul says? பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? 1 தெசலோனியர் 5:17 Pray without ceasing. இடைவிடாது இறைவனிட வேண்டுங்கள். Pray without ceasing. இடைவிடாது. What is without ceasing? இடைவிடாதுன்னா என்ன? Don't stop. Don't நிப்பாட்டாத. stop, no? And who can pray without ceasing? யாருங்க இடைவிடாது ஜெபிக்க முடியும்? Is Paul a crack fellow, mad guy? பவுலுக்கு என்ன பைத்தியம் முடிச்சுச்சா? Through the Spirit you can pray. ஆவியானவர் பேசுவார். And that's the secret of Saint Paul. அதுதான் புனித பவுலின் So ரகசியம். if you and I can pray without ceasing, அதனால் தான் நாம் இடைவிடாது ஜெபிக்க முடியும். what word it says? Pray it. Okay, this good news says pray it all times. குட் நியூஸ் பைபிள் எழுதி இருக்கிறது எல்லா நேரங்களிலும் ஜெபி. Another version says pray constantly. இன்று ஒரு வாரம் தொடர்ந்து ஜெபி. Another version says pray continually. மற்றொரு சொல்லிருது இடைவிடாது தொடர்ந்து ஜெபி. In other words, Saint Paul is saying don't stop.
அதற்கு புனித பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார்? நிப்பாட்டாம ஜெபி. That you can only do through the Holy Spirit. அதை தூய ஆவியால் மட்டும்தான் நாம் செய்ய முடியும். Amen. ஆமென். So